கிருபையின் அதிபதி அவர்தானே, கிருபையை பொழிந்திடுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் வழிநடத்தி வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய மாதம். கர்த்தர் நீங்க அந்த பழைய ஏப்ரல் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் தொடங்கின ஏப்ரல் மாதம் முழுவதும் இருந்த அந்த கொரோவின் தொற்றினால இறந்து போன மக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உலக அளவில் ஏறத்தாழ 2 லட்சம் மக்களும், இந்தியாவில் ஏறத்தாழ 800 பேர்களும் இறந்து போயிருக்கிறார்கள். அதிலே நம்முடைய பெயர் வராதபடிக்கு கர்த்தருடைய சட்டைகளின் மறைகளை நம்மை பார்த்து வழி நடத்தி நமக்கு ஒரு புதிய மாதத்தை, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நமக்கும் ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதாக இருக்க வேண்டும். இந்த புதிய மாதத்தில் இந்த 1ஆம் தேதி வாக்குதத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் தாமே பொறுப்பேற்று நடத்தும்படியாகவும், இந்த மாதக்கூடிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த மாதத்துக்குள்ள அதை நிறைவேற்றி செல்லும்படியாகவும், இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம் மத்தியில் இருக்கும் நம்முடைய தலைமை போதுகிற டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். கண்களில் நோக்கிப்பார். அன்பை பரலோக பிதாவே, கிருபையாய் தந்த மே மாதம் 1ஆம் காலை அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு நமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2020ஆம் ஆண்டிலே 4 மாதம் நடத்தி 5வது மாத கால கிருபை செய்தே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதித்தார். நாங்கள் பாடுகிற பாடல், ஆராதனை, சங்கீதம், அறிக்கை, வாக்குத்தத்த செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தோம். விசேஷமாய் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தை நம்ம தியானம் பண்ண போகிறோம். அதை அத்தனை மக்களுக்கும், வாட்ச் பண்ற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், ஷேர் பண்ற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அந்த வசனம் மே மாதம் நிறைவு பலிக்க பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுடைய சித்தம் ஒவ்வொருவரும் நிறைவேறட்டும், பலவாறு கட்டப்படட்டும், சாத்தான் மண்ணில் போல் கீழ்படட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போது நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம் மத்தியில் பிறந்த ஜூன் ஜேபஸ் முன்பாக அந்த ஒரு பாடலை பாடுவார்கள். அவரோடு கூட இணைந்து பாடி கரணம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த மே மாதம் 1 தேதி முதல் நாளில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனை பேர் எங்களை பார்த்து திரும்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? டெய்லி எங்களை பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்கோம். ஆனா ஆண்டவரை துதிக்கிறதுல நம்மளுக்கு போர் அடிக்க கூடாது. எல்லாம் சந்தோஷமாக நம்மளை 30 நாள் வழிநடத்தின தேவனை, எல்லாம் 30 நாள் வீட்டுல தான் இருந்திருப்போம். 30 நாள் நம்மளை வழிநடத்த தேவனை இன்னைக்கு காலையில நம்ம துதிக்க வந்திருக்கோம். கர்த்தர் அற்புதமா இந்த புதிய மாதம் கொடுத்தபடினால் அவரை துதிக்க போறோம், அவரை ஸ்தோத்திர போறோம். நம்ம பெரிய பரிசுத்தமானோ நீதிமானோ அல்ல, நம்ம ஜீவனோட இருப்பது என்றால் கர்த்தருடைய கிருபை, அவருடைய அன்பு நம்ம உணர்வோம் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது விதமாக சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறான். சகோதரன் சொல்றது போல கர்த்தரை துதியுங்கள். நம்ம எப்பவுமே கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கணும். எதுக்குன்னா அவர் நல்லவராக இருந்து அவர் கிருபை நம்ம பொழிவதற்காக நம்ம துதித்துட்டே இருக்கிறோம். 30 நாட்களும் அவர் நமக்கு நல்லவராக வெளிப்பட்டு ஒரு குறைவில்லாமல் நம்ம நடத்தி அவருடைய கிருபை நம்ம மேல் பொழிந்து நம்ம நடத்தினதற்காக இன்று காலையில நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கோம். எல்லாரும் நம்ம ஆன்லைன் மூலியமா ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாட போறோம். எங்களோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்க. துதித்து பாடிய பாத்திரமே குங்கப்பன் இயேசுவின் நாமத்திலே பழைய பாடல் எல்லாரும் எங்க கூட சேர்ந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இந்த காலை வேளையில உற்சாகமா கைகளை தட்டி எங்க கூட சேர்ந்து பாடி எல்லாரும் சர்ச்சுக்கு போற மாதிரி எல்லாரும் உட்காந்து கைகளை தட்டி சந்தோஷமா தேவனை நமக்கு துதித்து பாடிட பாத்திரமே குங்கப்பன் இயேசுவின் நாமத்திலே துதித்து பாடிட பாத்திரமே குங்கப்பன் இயேசுவின் நாமத்திலே துதிகளை மாத்தியில் வாசம் செய்யும் அவர் ஸ்தோத்தை போகி ஆர்ப்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றி ஆனந்தமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் நன்றி ஆனந்தமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடு வளர்ந்த நாட்களில் கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாய்
துதி சாற்றிடுவோம். இந்த யாத்திரையில் இப்பதாமே சுனமோடு இருப்பார். இந்த புகழிலும் நாம் வாழ்கையிலும் புகழிடமான குணமே அவர் நடத்துடவே ஆனந்தமே மரமானந்தமே ஆனந்தமே மிக பொங்கிடுவே நாமல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி ஆனந்தமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் அவர் நடத்துதலே பரமானந்தமே நன்றியானந்தமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியானந்தமே பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பார்த்திடவே துங்கவல்லே சுவிதாமரே துதித்து பாடிட பார்த்திடவே துங்கவல்லே சுவிதாமரே துதிகளை மத்தியில் வாசம் செய்யும் தூயரே அமல் தோற்றனை சொல்லுகிறார் துறவே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியானந்தமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியானந்தமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிய கடைசி நன்றியானந்தமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கரணித்த கை உற்சாகமாய் கர்த்தர் இதுவரை நம்ம நடத்துகிற தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராமே. ஹல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். வேதத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து நம்மளுக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும். அதனால் தான் மறுபடியும் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. நம் கர்த்தருடைய கிருபைக்கு மன்றாடும் பொழுது இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அவருடைய கிருபையிலே நம்முடைய சட்டைகளின் மறைவிலே பாதுகாத்து வழிநடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நம் மத்தியில் இருக்கிற தலைமை போதுவர் டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் ஆராதனை பகுதியில் வழிநடத்தி செல்வார்கள். நம்ம எல்லாரும் கண்களை முடிவமாக எழுந்து நின்று இருக்கிற இடத்திலே வீடுகளிலே நாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் 10-12 நிமிடம் கர்த்தரை ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி வாக்குறுதி செய்தியை கேட்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று வலது உயர்த்தி வாயில் எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏப்ரல் மாதம் 30 நாள் நடத்தி கிருபையால் மே மாதம் 1 கொடுத்திருக்கிறார். காலையில எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஆத்தும நன்மைகளுக்காக நன்றி, அதிசய நடத்துவதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாறாவே ஓ ராபா சீகா மாதா ராபா உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம். ஜீவன் சுகபலன் யாவுக்கு ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காக ஸ்தோத்திரம். அவருடன் ஸ்தோத்திரம் உமது அன்பிற்கே ஸ்தோத்திரம். மனேசா மாறா பூரணனே ஸ்தோத்திரம். மகிழோடு ஜெபமொழி பாதை ஸ்தோத்திரம். நானாய் துணை ஸ்தோத்திரம். இந்த கருணை கொடு ஸ்தோத்திரம். மனேசா
உமக்கு ஸ்தோத்திரம் இருள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இருள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிற அவருடைய நாமங்கள்ல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாமம் நம்முடைய தேவன் எபினேசர். எபினேசர் சாமுவேல் சொல்றான், கல்லெடுத்து நட்டு இம்மட்டும் நடத்தின எபினேசர், இம்மட்டும் காத்த எபினேசர். அவர் 4 மாசம் 4 மாசம் நம்மை நடத்தினார். ஆகவே எல்லாரும் தெரிந்த பழைய பாடல், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நல்ல எபினேசர். 1000 நன்மை செஞ்சுக்கப்பா, 4 மாசம் ஆனா நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே, உங்களுடைய அதிசய நடத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, கடந்த காலங்களெல்லாம் கர்த்தருடைய காத்தார், கொடுத்த வாக்குத்தத்தை பூர்த்தி செய்தார். புதிய வாக்குறுதியை கர்த்தர் கொடுத்துட்டாரு, புதிய மாற்றம் கொடுத்தார். சந்தோஷமா கைத்தட்டி பாடுவோமா? கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டு எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டி பாடி கர்த்தர். கடந்த மாதம் எல்லாம் காத்து கொள்வீரே, வருகிற மாதத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்வீரே, புதிய வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. கடந்த மாதம் எல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற மாதத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்வீரே, புதிய வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. என்னை கண்டவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே, என்னை கண்டவரே, என்னை காத்தவரே, என்னை காத்தவரே, என்னை காத்தவரே, என்னை கண்டவரே, என்னை காத்தவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே, என்னை Hallelujah, 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 hallelujah. நான் திரும்ப சொல்லுகிறேன், மே மாதம் கர்த்தர் உனக்கு சில காரியத்தை நியமித்திருக்கிறார். அவர் நியமித்தவரை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவார். God will appoint certain things for you the month of May 2020. கர்த்தர் உனக்கு விசேஷித்த நன்மையை நியமித்திருக்கிறார், தொல்லையை நியமித்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உனக்கு நியமித்தவரை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அருளுடைய கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு இந்த மாதம் நியமித்திருக்கிறார். அதை கொடுத்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வல்லமுள்ள இருக்கிறார். மேன்மையை நியமித்திருக்கிறார். உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம். அவர் நியமித்தவரை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு பல்லவியை பாடி ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்று குறித்ததை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். குறித்ததை நிறைவேற்றுவார். ஆயத்தப்படுத்ததை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவார். குறித்ததை மே மாதம் கொடுத்து உன்னை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வல்ல. எனக்கு என்று குறித்ததை கர்த்தர் நிறைவேற்ற சந்தோஷமாக பாடி கர்த்தர் மகிமை. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும்
Lord, I commit everything in your feet. The month of 1st of May 2020, Lord. இந்த மே மாதம் முதல் தேதியிலே என்னை முழுவதுமாய் அர்ப்பணம். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலும் I commit my income and expenditures, my family in these lockdown days. I commit everything in your feet, Lord. நீங்க தான் நடத்தணும்ப்பா. ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மே மாதம் முழுவதும் நடத்தும் சித்தத்தை நிறைவேற்றி மகிழப்படும். எல்லாம் தீர்க்க விலைக்கு காத்தணும். எங்களையும் விசுவாசிகளையும் எங்க சபை மக்களையும் ஊழியத்தை நேசிக்கிற கொடுக்கிற ஜெபிக்கிற மக்களையும் விசேஷமா லைவ்ல வாட்ச் பண்ண அத்தனை மக்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மே முழுவதும் நடத்தும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவோம். பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படும் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்பு ஆகத்திலே எங்களுக்கு தாருங்கள், கருணால் மன்னிக்கிறது, பாவற்றை மன்னித்தருளும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க மத்திய ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமே ஆமே. நம்ம எல்லாரும் ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லாரும் சேர்ந்து, என் பிள்ளைகள் டாக்டர் முகில்வாங்க முன்னாடி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கைப்பிடுங்க, பிள்ளைகளோடு சேர்ந்து எல்லாரும் ஒரு 5 நிமிடம் நான் தேசத்துக்கு அது ரொம்ப நேரம் கிடையாது, டைம் இருக்கிற காலையில நம்ம வாக்கு செய்து கேட்க போறோம். 5 நிமிடம் நானே ஜோபனும் என் பிள்ளைகளோடு இணைந்து ஒருமனப்பட்டு எல்லாரும் பாதகத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்தியாவை ரட்சிக்க மாட்டவரே, இந்தியாவை ரட்சிக்க மாட்டவரே, கரம் போடுறதுக்கு ஒரு மனதுக்கு அடையாளம் சொல்றப்பா சந்தானப்பா. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் மனதை ஜெபிக்கிறோம். இந்தியாவை ரட்சிக்கும், பாவிகள் மனந்திருக்கட்டும், சமூக சீர்கேடு ஒளியட்டும், அசுத்தங்கள் ஒளியட்டும், பாவிகள் மனந்திருக்கட்டும், வாலிபர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் மனந்திருக்கட்டும், தொழிலதிபர்கள் மனந்திருக்கட்டும், எல்லா துறைகளிலும் ஆண்டவரே இயேசுவின் ஆளுகை காணப்படுவதாக. பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறேன், முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறேன், எல்லா முதலமைச்சர் எல்லா கவர்னர்ஸ் பிரசிடென்ட்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாரும் ஆளுகை காணப்படுவதாக. இந்தியாவை ரட்சித்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை பின்மாறிக்கார மழைக்காக ஆயுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. விபச்சாரம், வேசித்தனம், கொலைவெறிகள், குடிவெறிகள், கலியாட்டிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பாலிய பலாத்காரம் அழிக்கப்படுவதாக. கருகலத்தில் பாவங்கள் நிறுத்தப்படுவதாக. வாலிபர்கள் மறந்துடுவார்களாக. அப்படியே ஊழியர்களுக்காக மிஷனரிமாருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்தில் வெளிச்சம் அவங்க எல்லாரும் வாசல் ஊழியர்களை வல்லமையா பயன்படுத்தும். மிஷனரிமார்கள் நேரம் ஆளுகை காணப்படுவதாக. எழுப்புதல் உண்டாவதாக. சாட்சியா நிறுத்தும். கர்த்தர் இந்தியாவை ரட்சித்தபடியால் நன்றி, இருள் விலகிறபடியால் நன்றி, வெளிச்சம் வந்தபடியால் நன்றி, தரித்திரம் விடுதபடியால் நன்றி, மழை பெய்தபடியால் நன்றி, செழிப்பு வந்தபடியால் நன்றி, சமூக சீர்கள் மாறினபடியால் நன்றி. கர்த்தாவே இந்தியா முழுவதும் ரட்சகரை அறிந்து விடப்படுவதால் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளோடு சேர்ந்து ஒருவரப்பட்டு ஜெபித்து எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்போ நம்ம சங்கீத வாசிக்கும் வழக்கத்தின்படி ஒவ்வொரு மாதமும் நாம் 23ஆம் சங்கீதத்தை வாசித்து அதற்கு 4 காலத்தை டிக்ளேர் பண்ணி ஜோபனும் நம்ம டாக்டர் முகில் அவர்கள் சங்கீதம் 23 வாசித்து டிக்ளேர் பண்ணுவார். இன்றும் வாசித்து தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23. என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அது கோலும் அது தனியும் என்னை தேற்றும். என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன். இந்த சங்கீத பகுதியில நீங்கள் 23ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருந்து நம்மை வழிநடத்த போகிறார். மேய்ப்பர் என்று சொன்னால் வழி நடத்துகிறவர்.
மேய்ப்பர் என்று சொன்னால் நம்ம வழி போகாதபடிக்கு நம்மளை நேர் வழியில் நடத்துகிறவர். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை வழி நடத்தினால் நம்ம கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன? முதலாவது ஆசீர்வாதம், நீங்கள் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. புல்லுள்ள இடம் என்று சொன்னால் செழிப்பை கொடுக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செழிப்பை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய குடும்பத்தில் ஒரு செழிப்பை கட்டளையிட்டு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய தொழிலில் ஒரு செழிப்பை கட்டளையிட்டு நம்மளை தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நம்மளோட மேய்ப்பராய் இருந்து நமக்கு கொடுக்க முதலாவது ஆசீர்வாதம், நமக்கு புல்லுள்ள இடங்களில் நமக்கு மேய்ப்பராய் இருப்பார். 2வது ஆசீர்வாதம், 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை தேற்றி நம்மளுக்கு மேய்ப்பராய் இருந்து வழிநடத்த போகிறார். தேற்றுவார் இல்லாமல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை தேற்ற ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த மாதம் முழுவதும் உங்களை தேற்றி உங்களை வழிநடத்த போகிறார். 3வது ஆசீர்வாதம், நீங்கள் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை போன மாதம் முழுவதும் நமக்கு ஏதாவது குறைவு இருக்கலாம், ஆனால் இந்த மாதம் கர்த்தர் நம்மளை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை திருப்தியாய் போஷித்து வழிநடத்த போகிறார். 4வது ஆசீர்வாதம், நீங்க 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நம்ம தொடர பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருந்து இந்த 4 ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்து நம்ம மேல இந்த 4 ஆசீர்வாதங்களை பலிக்க செய்து நம்மளை வழிநடத்த போகிறார். மறுபடியும் இந்த 4 ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு சொல்றேன், என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் 4 ஆசீர்வாதம் நம்ம மேல பலிக்க செய்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருந்தால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம், முதலாவது ஆசீர்வாதம், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், செழிப்பை கட்டளையிடுவார். 2வது ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மளை தேற்றுவார். 3வது ஆசீர்வாதம், நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து நம்முடைய குடும்பத்திலே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். 4வது ஆசீர்வாதம், நம்முடைய ஜீவன நாளெல்லாம் இந்த மாதம் முழுவதும் நன்மை கிருபை நம்மளை தொடரும்படி செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த என்னோடு கூட சேர்ந்து இந்த 4 ஆசீர்வாதங்களும் அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை படிக்க செய்யும்படியே நான் ஜெபிக்கிறேன். இந்த என்னோடு கூட இணைந்து இந்த மேய்ப்பராய் இருந்து நீர் இந்த ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த மாதம் முழுவதும் அவரை நீர் வழிநடத்தி சென்று இந்த 4 ஆசீர்வாதங்களும் அவர் மேல நீர் பலிக்க செய்கிறார்கள். சகல துதிகளை மகிமைத்து ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். மிக முக்கியமான நேரம். நோட் பெண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அமைதியா பயபக்தியோட அமர்ந்து இங்கும் அங்கும் அலையாமல் இங்கும் அங்கும் அலைந்திராமல் ஒரு 20-30 நிமிடம் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வேலையர் பிஷப் நித்யராஜர் முன்பாக வந்து கொடுப்பார்கள். இது விசேஷமான ஒரு செய்தி. என்னன்னு சொன்னால், இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம், இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை நீங்கள் குறித்து வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது இந்த மாதத்திற்குள்ளாக கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது பேராயர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிருபையாய் கர்த்தர் நமக்கு மே மாதத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுதுதான் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி தொடங்கினது போல் இருக்கிறது. மிக வேகமாய் 4 மாதங்கள் முடிந்து விட்டது. 4 மாதங்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் அற்புதமாய் அவளை இந்த மாதம் நடத்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசங்களை கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறோம், அருமையான வாக்குத்தத்தம். 15 நாளுக்கு முன்பாகவே நான் என் தம்பி கை கூந்து ஜெபிக்கும் தேவன் அருமையான வசனம் கொடுத்திருக்கிறார். அது கொஞ்ச நேரம் தியானம் பண்ணவர் சொல்லுங்க. ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டு ஸ்தோத்திரம். புது வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் மாதிரி நிறைவேற்றப்படுது. அவனுக்கு ஸ்தோத்திரம். புதுசா
மாறிடுச்சு. கடந்த நாட்கள் கண்மாணி போல் காத்திருக்காதே, என்னை நடத்தினாதே. கடந்த நாட்கள் கண்மாணி போல் காத்திருக்காதே, என்னை நடத்தினாதே. புதிய நாளுக்குள்ள புதிய சொன்னதெல்லாம் காண செய்தார். புதுசா புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புதுசா என் உலகமே மாறிடுச்சு. என் கண்மலையை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதயத்து தியானமுக்கு பிரியதாயிருக்கிறது. என்னை மறைத்து நீ பேசு. இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் தேவ சமூகத்திலே நானும் என் தம்பியும் கை கூத்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே வருகிற மே மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தை சொல்லும்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு அருமையான வசனத்தை காண்பித்தார். நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம், ஏன்னா ஃபுல் வசனம் இல்லை, அது ஒரு லைன் தான் நான் வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே 5வது வரி, 5th லைன். எரேமியா chapter 31 verse 16, 5th line. உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார். கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாசம் உன் கிரியைக்கு பலன் உண்டு. மே மாதம் பலன் பெற்றுக் கொள்ளுகிற மாதம். மே மாதம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற மாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் உன் கிரியைக்கு பலன் உண்டு. எல்லா கைப்பெற்று ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. இந்த மாதம் உன் கிரியைக்கு கர்த்தர் பலன் கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். நன்றாக கவனிங்கள். நம்முடைய தேவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறவர். நீங்க ஆதியாகமம் 15:1 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, இதோ நான் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். மகா பெரிய பலன் அப்படின்னா பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். இயேசுவின் நாமத்துல சொல்கிறேன், மே மாத கர்த்தர் உனக்கு பலன் தரப்போகிறார். எதுக்கு பலன் தரப்போறாரா? உன் கிரியைகளுக்கு. ஏப்ரல் மாதம் நீ என்ன பண்ணியோ அந்த கிரியைக்கு பலன் மே மாதம் இருக்குது. நல்லா கவனிங்க. ஏப்ரல் மாதம் 30 நாளும் நமக்கு அதிக நாட்கள் இருந்தது. லாக்டவுன் டே சொன்னாங்க. 30 நாளும் வீட்லயே இருந்தோம். இந்த 30 நாள் நீ என்ன பண்ணீங்க அதுக்கு கிரியை பலன் உண்டு. ரொம்ப நேரம் செல்ஃபோன்ல விளையாடிருந்தா அதுக்கு பலன் இருக்கு. கேரம் போர்டு விளையாடுறது அதுக்கு பலன் இருக்கு. நீங்க எவ்வளவு நாள் ஜோம் பண்ணி அதுக்கு பலன் இருக்கு. எவ்வளவு நாள் உபவாசம் அதுக்கு பலன் உண்டு. எவ்வளவு அதிகார வேலை பசங்களுக்கு பலன் உண்டு. எத்தனை செய்தி கேட்டாங்க அதுக்கு பலன் உண்டு. எவ்வளவு பரிசுத்தமாக அதுக்கு பலன் உண்டு. நீ ஏப்ரல் மாதம் நீ என்னென்னலாம் பண்ணியோ அந்த கிரியைகளுக்கு பலனை இந்த மாதம் கர்த்தர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். விசுவாச கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இவ எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி நான் சொல்ல ஆமென். எல்லாம் 2 கரம் உயர்த்தி போலாம். சர்ச்சில் இருக்கிற மாதிரி சொல்ல எல்லாம் 2 கரம் உயர்த்தி நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன். ப்ராஃபஸியா நீங்க ஆமென் சொல்லுவோம். இந்த மாதம் உன் பரிசுத்தத்துக்கு கர்த்தர் பலன் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுவேன். இந்த மாதம் நீ பண்ண ஜபத்துக்கு பலன் கட்டளையிடுவார். இந்த மாதம் நீ வேத வாசித்த அந்த வேத வாசிப்புக்கு பலன் கட்டளையிடுவார். இந்த மாதம் நீ கொடுத்த காணிக்கைக்கு பலனை கட்டளையிடுவார். இந்த மாதம் நீ செய்த தான தர்மத்துக்கு பலனை கட்டளையிடுவார். இந்த மாதம் நீ வாழ்ந்த பரிசுத்தமா இதுக்கு பலன் கட்டளையிடுவார். மே மாதம் உன் கிரியைக்கு பலன் கொடுக்கிற மாதம். இயேசுவின் நாமத்தை தீர்க்கதரிசனமா சொல்கிறேன். இந்த மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள்ளாக வானத்து பூமியை பட சர்வவல்லமையுள்ள தேவன் பலன் கொடுக்கிற கர்த்தர் உன் கிரியைக்கு பலன் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தரே பலனளிப்பார். கர்த்தரே பலனளிப்பார். கர்த்தரே பலனளிப்பார். கைதட்டி பாருங்க. கர்த்தரே பலனளிப்பார். கர்த்தரே பலனளிப்பார். கர்த்தரே பலனளிப்பார். கர்த்தரே பலனளிப்பார். கர்த்தரே பலனளிப்பார். பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய். பயப்படாதே. மே மாதம் பலன் பெற்றுக்கொள்கிற மாதம். பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய். நீங்க சொல்லி 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 ஜெபிக்கணும். ஜனவரி மாதம் மேன்மேன் சொன்னாரு.
பிப்ரவரி மாதம் சந்தோஷப்படுத்துவ சொன்னாரு, மார்ச் மாதம் புதிய காரியம் செய்வ சொன்னாரு, ஏப்ரல் மாதம் என் கரத்தை உயர்த்துவ சொன்னாரு, மே மாதம் சொன்னாரு உன் கிரியைக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கலகத்தவை சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. போகட்டும். செய்தி தலைப்பு, மே மாதம் கர்த்தர் என்னென்ன பலன் கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். ஒரு 5 பலன்களை அதே அதிகாரத்துல நான் எப்பொழுதும் அதே தியானம் பண்ணுவோம், வேற எங்க போகுதில்ல. நீங்க 31 திருப்பி வைத்துக் கொடுங்க. அதே அதிகாரத்துல ஒரு 5 காரியத்தை கர்த்தர் ஜெபத்துல சொன்னார். நான் வேகமாய் 4 நிமிடத்துக்குள் 15 நிமிடத்துக்கு சொல்ல போகிறேன். நீங்க கடைசியா சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. நம்பர் 1 என்ன பலன் தருவாரா? எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 22 வாசிக்க கேட்போம். 3வது வரி. கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். நம்முடைய தேவன் சிருஷ்டி கர்த்தர், நம்முடைய தேவன் உருவாக்குகிறவர், நம்முடைய தேவன் உண்டாக்குறவர். எதை உண்டாக்குறார்? புதுமையை உண்டாக்குவார். புதுமை என்று சொன்னால் இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையிலே பார்க்காத, இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில கண்டிராத, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை ருசி பார்க்காத ஒரு தான் புதுமை. நியூ திங்ஸ், நியூ ஒன் ஆண்டு சொல்றாரு. இந்த மே மாதம் 4 மாசமா நீ விட்ட கண்ணீர், உன்னுடைய ஜபம், உபவாசம், ஊழியம் எல்லாத்தையும் பார்த்து, நீ கொடுத்த காணிக்க, உன்னுடைய தானம் எல்லாத்தையும் பார்த்து தேவன் கொடுக்கிற முதல் பலன் என்ன தெரியுமாங்க? ஒரு புதுமையை கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். ஐயா, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்காகவே கர்த்தர் உருவாக்க போகிறார். உங்களுக்காக கர்த்தர் உண்டாக்கப்படுவார். வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகிறவர், அவாந்தரத்திலே உண்டு பண்ணுகிறவர், தண்ணீர் நடுவே உண்டு பண்ணுகிறவர், ஆறுகள் நடுவே உண்டு பண்ணுகிறவர். அவர் உருவாக்குற தேவன். இந்த மாசம் உனக்காக குடும்பத்திலே தேவன் ஒரு புதுமையை சிருஷ்டிக்க போகிறார். உன் பிள்ளைங்க வாழ்க்கை ஒரு புதுமையை சிருஷ்டிக்க போகிறார். உன் பொருளாதாரத்தை கர்த்தர் ஒரு புதுமையை சிருஷ்டிக்க போகிறார். உங்க ஊழியத்திலே கர்த்தர் ஒரு புதுமையை சிருஷ்டிக்க போகிறார். ஜீசஸ் கம்ஃபோர்ட்ல ஒரு நியூ திங்ஸ் கர்த்தர் உண்டாக்குவேன், உருவாக்குவேன், சிருஷ்டிப்பேன் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். ஜெபம் பண்ணி வந்து சொல்கிறேன், கர்த்தருடைய ஊருக்கு தீர்க்கதரிசனமாக இந்த மாதம் கர்த்தர் உனக்கு ஒரு புதுமையை சிருஷ்டிக்க போகிறார். விசுவாச கைகளை ஒருத்த அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இரண்டாவதாக எரேமியாவின் புஸ்தகம் அதே அதிகாரம் 31 அதிகாரம் 23வது வரியை வாசிக்க கேட்போம். நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, சிறையிருப்பை திருப்பும் போது, இரண்டாவது கர்த்தர் கொடுக்கும் பலன் என்னவா? இந்த மாதம் கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். போன மாசம் நான் எல்லாம் பாப்பான்னு பேசுறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. ஒரு முறை சொல்லுவோமா? பட்சத்தில் இருப்பார், பண்படுத்துவார், பஞ்சத்தை நீக்குவார், பலன் தருவார், பாதுகாப்பார். இந்த மாசம் ஆண்டு சொன்ன காரியத்தை பாழா போனதெல்லாம் ஆண்டவர் சரி செய்வார் சொல்றார். இந்த மாசம் நம்ம அட்டெல்லாம் போட முடியல, அதனால ஞாபகத்தை மனசுல வைக்கிறதுக்காக சீன்னு எழுதி ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க முடிஞ்சா ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பாக்கெட்ல பர்ஸ்ல வச்சு டெய்லி சொல்லி ஜெபிக்கலாம். இல்ல மனசுல பதிய வைக்கிறதுக்காக இப்படி ஃபார்ம் பண்ணிருக்கிற. முதலாவது கர்த்தர் புதுமையை சிருஷ்டிப்பார். இரண்டாவது கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். சிறையிருப்பு சொன்னால் ஏற்கனவே நேற்று இரவு என் தம்பி முன்னா கர்த்தர் பேசுறாரு. ஆண்டவர் எதெல்லாம் நியமித்திருக்கிறார் பேச, ரட்சிப்பை நியமித்திருக்கிறார், வெளியே கொண்டு வருவார் என்று சொன்னார். இப்ப நான் சொல்றேன், எந்த விஷயத்திலே நீ சிறையிருப்பு இருக்கிறாயோ அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி இந்த மாதம் கர்த்தர் வெளியே கொண்டு வரப்போறார். பாவம் என்ற சிறையிருப்பு, சாபம் என்ற சிறையிருப்பு, வியாதி என்ற சிறையிருப்பு, இல்லாம என்ற சிறையிருப்பு, வனாந்திரம் என்ற சிறையிருப்பு, நெருக்கம் என்ற சிறையிருப்பு, கடன் தொலை என்ற சிறையிருப்பு, தூக்க
திரும்பவே வரலப்பா சிறையிருப்புங்க. கர்த்தர் இந்த மாதம் திரும்ப போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீ சொப்பனம் காண்கிறது போல கர்த்தர் சிறையிருப்பு திருக்க போகிறார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல சிறையிருப்பு கர்த்தர் திரும்ப போகிறார். இந்த மாதம் கர்த்தர் சிறையிருப்பு திருப்பி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆண்டவர் மே மாதம் உன்னை மகிழ செய்ய போகிறார். உனக்கு குதூகலம் கொண்டாட செய்ய போகிறார். உன் சிறையிருப்பை திருப்புகிற மாதம் மே மாதம். அதுதான் கர்த்தர் கொடுக்க 2வது பலன். அல்லேலூயா. சிறையை திருப்புவார், சிறுமையாற்றுவார், சிறியவனும் சிறப்பாய் மாற்றுவார். சிறையை திருப்புவார், சிறுமையாற்றுவார், சிறியவனும் சிறப்பாயாக்குவார். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கர்த்தருக்கு தந்திடுவார். சஞ்சலம் பாடிப்போம் தவிப்போம் விலகி ஓடும். சஞ்சலம் பாடிப்போம் தவிப்போம் விலகி ஓடும். முக்கிய மகிழ்ச்சி சிரசில் ஆனந்தமாய் ஆடி பாடுவோம். முக்கிய மகிழ்ச்சி சிரசில் ஆனந்தமாய் ஆடி பாடுவோம். மூன்றாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அந்த நிரப்புவேன் ஆண்டவரோட பேசுறாருங்க. 3வது குறிப்பு, இந்த மாசம் ஒரு ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸிங். என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? ஏற்கனவே வருமானம் இல்லை, எல்லாம் மூடி போட்டுக்கலாம், லாக்டவுன் சொல்றான். மே மாசம் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா இந்த மாதம் ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை வேதம் சொல்கிறது. தோய்ந்து போன எல்லா ஆத்மாவும், ஒருவேளை ஆத்மா தோய்ந்து போயிருக்கலாம். ஏப்ரல் மாதம் முழுவதும் நடந்த அந்த இருளான வாழ்க்கை, பயங்கரமான கொடூரமான சூழ்நிலை உங்க இறுதியும் தோய்ந்து போயிருக்கலாம். உள்ள சோர்ந்து போயிருக்கலாம். சே, என்னடா இது எங்கதான் என்னை பார்த்து கேட்கிற கேள்வி எல்லாரும் எப்பதான் முடியும், என்னதான் தெரியல, பயமா இருக்குது அப்படி நிறைய பேர் சோர்ந்து போய் தோய்ந்து போய். ஆண்டவர் சொன்னாரு, சோர்ந்து போன, தோய்ந்து போன, துவண்டு போன, மன கஷ்டமா இருக்க பிள்ளைகளை பார்த்து சொன்னார், மே மாதம் நான் நிரம்பி ஆசீர்வாதம் கொடுப்பேன், நிரப்புவேன் கர்த்தர் சொன்னார். ஏற்கனவே 23 செய்த வார்த்தை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது ஒவ்வொரு மாசம் நான் சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு மாசம் அறிக்கைப்படுறோம், ஒவ்வொரு மாசம் கன்ஃபர்ஸ் பண்றோம். இந்த மாசம் ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு மே மாதம் 3வது நான் கொடுக்கிற பலன். இது வந்து கர்த்தர் கொடுக்கிற பலன். உன் கிரியைக்கு, நீ செய்த காரியத்துக்கு, நீ இருந்த ஜபத்துக்கு. நிறைய பேர் அதிகமா ஜெபிச்சு, எங்க வீட்டுல எல்லாம் எங்க பிள்ளைல காலை 5 மணி ஜபத்துக்கு எழுக்கணும், எழுந்துடலான்ட்டு 10 நிமிஷம் கழிச்சா எழுந்து மோகம் போயிட்டு ஜோபம். இப்போ நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த லாக்டவுன்ல அவங்களே எழுந்து ஜோபம் பண்றாங்க. நான் 4 மணிக்கு ஜோபம், திடீர்னு 5 மணி லைட் போட்டு பார்த்தா பையன் எழுதி ஜோபம் பண்றான், பெரிய பையன் ஜோபம் பண்றான், சின்ன பையன் ஜோபம் பண்றான். ஸ்டீவ் அடிக்கடி எங்க வீடு அவன் தனியா போய் ஜோபம் பண்றான். ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காரு. நான் சொல்றேன், அந்த மாதிரி ஜபம் பண்ண பிள்ளைகளுக்கு, உபவாசம் பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் பலன் உண்டு. 3வது என்ன பலனா, ஆண்டவன் வாழ்க்கை ஒரு சிறப்பான நிறைவை தரப்போகிறது. ஸ்பெஷல் ஓவர் பிளஸிங். நிறைவுக்கு முன்னாடி சிறப்பான வார்த்தை எழுத வேண்டும். நம்பர் 1, கர்த்தர் ஒரு புதுமையை சிருஷ்டிக்க போகிறார். நம்பர் 2, கர்த்தர் சிறையிருப்பு திருப்புவார். நம்பர் 3, கர்த்தர் சிறப்பான ஒரு நிறைவை, நிரம்பி ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசத்துல கைகளை ஒரு தலையிலேயே சொல்ல போறார். உங்க வீட்டுல சமாதானத்துல ஒரு நிறைவு, உங்க வீட்டுல மகிழ்ச்சியில ஒரு நிறைவு, பொருளாதாரத்துல நிறைவு, கலைஞயத்துல ஒரு நிறைவு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. சத்துல சொல்லுங்க, ஆமென் ஆமென் சொல்லுங்க. கேட்டு ஆமென் ஆமென் சொல்லுங்க. பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு நிறைவு, ஒரு நிரம்பி வழியில் ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும், நாளெல்லாம் என்னை பின்தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும், நாளெல்லாம் என்னை பின்தொடருதே. வேகமா போறேன். 4வதாக அதே எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மத்திய வரியை படிக்க. மத்திய வரி, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சைரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஆண்டவர் வசத்தை காண்பித்து, மகனே, இந்த மே மாசம் நான் என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகளுக்கு கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் வந்து நன்மைகளை குறிக்கிறது. அப்போ 4வது சொல்றேன், கர்த்தர் சிறப்பான நன்மைகளை தருவார். வெறும் நன்மை எழுதக்கூடாது. ஏன்னா கோதுமை, ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி, திராட்சை சிறப்பு. அவ எப்படி சொல்கிறேன், சிறப்பான நன்மை. ஏற்கனவே நேற்று நைட்டு பிரதர் சொன்னார்,
என்ன பிரதர் 2 பேர் பேசி வச்சுட்டு வரீங்களான்னு சொன்னீங்க. இல்ல, அவர் சொன்னது அவர் ஆயத்துக்கு தெரியவே தெரியாது. அவருடைய நாமத்துல உண்மையா சொல்றேன், அவருடைய தீர்க்க விசேஷ நன்மைகள் நியமித்து ஸ்பெஷல் குட்னஸ் நியமித்திருக்க சொன்னார். இன்னைக்கு ஆண்டு கன்ஃபார்ம் பண்றாரு. செகண்ட் ஒன், இன்னைக்குமே 2 தடவை ஒன்று வந்துட்டு அது ரொம்ப கன்ஃபர்மேஷன். 2வது முறை கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான நன்மைகளை தரப்போகிறேன். அவர் நன்மைகளை நாயகர். கர்த்தர் நன்மையாக தருவார். நன்மையை வழங்காது இருப்பாரோ? அவர் நன்மைகளை அள்ளி கொடுக்கிற தேவன், ஏமாற்ற தேவன் அல்ல. ஐயா, மே மாதம் நன்மை தேடி வருகிறது, ஒரு வீட்டுக்கு வந்து இறங்கி வருகிறது. கர்த்தர் நன்மைகள் நிரப்ப போகிறார், நன்மைகளை பெற்றுக் கொள்ள போகிறார். அவர் நன்மைகளை நாயகர். இந்த மாதம் நன்மை எண்ணற்ற நன்மை தரப்போறார். 1வது சொல்றேன், நீங்க விசுவாசிங்கன்னா நம்புவீங்கன்னா 30 கர்த்தர் நன்மைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். கடைசியாக இதுவரைக்கு 4 பலன்கள் சொல்லுகிறேன். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா பலன் சொன்னா, நம்பர் 1, கர்த்தர் ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். நம்பர் 2, கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். நம்பர் 3, கர்த்தர் சிறப்பான ஒரு நிறைவை தரப்போகிறார். நம்பர் 4, ஆண்டவர் சிறப்பான நன்மைகளை தருவார். கடைசியாக அதே எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாம் பைபிள் திறந்து பார்க்கணும். வீட்டுல இருக்க அறத்துக்கு இருக்க போறீங்க. 31 படிங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கைகளை வந்து எல்லாரும் சொல்லலாம். அல்லேலூயா. 5வது பலத்தவனுடைய கை. அப்படி சொன்னா, பலத்தவன் சொன்னா நம்ம விட பலமிக்கவன், சத்துரு, பிசாசு என்று சொல்லலாம். அவன் கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். தப்புவிப்பார், விடுவிக்கிறார். இப்படி சொல்கிறேன், பாதுகாப்பை தருவார். 5வது இப்படி சொல்கிறேன், சிறப்பான பாதுகாப்பு தருவார். ஸ்பெஷல் செக்யூரிட்டி. சாதா செக்யூரிட்டி இருக்குது. ஒரு போலீஸ் ஒரு வீட்டு வாசல் இருந்தா அது வந்து அவனை பாதுகாப்பு தெரியும். அதே ஒரு வீட்டுல ஒரு வீட்டு வாசல் 4-5 போலீஸ் இருந்து ஜீப் இருந்து ஸ்பெஷல் பாதுகாப்பு. ஒரு இடத்துல ஒரு பந்தோபஸ்துனா ஸ்பெஷல் பாதுகாப்பு சொல்லுவாங்க. அவனு சொல்றாரு, இந்த மாசம் கொரோனா புத்துக்கு நம்மளை அச்சுறுத்தா. அதுதான் வெளியே போனா பயமா இருக்கு, உள்ள வந்தா கையை கழுவு, காலை கழுவு. நான் சொன்னேன், மாஸ்க் கட்டி கை கால் கழுவுதெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பு தராங்க. அது வந்து சும்மா நம்ம செய்ய வேண்டிய காரியம் தான். ஏன்னா மருத்துவர்கள் மழை போய் பறிச்சு போயிட்டாங்கல்ல, அவங்களாம் செய்யாம இருந்தாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்த டாக்டர் என்னன்னா, ஆண்டவர் நினைச்சா பாதுகாப்பு தர முடியும். இந்த மாசம் ஒருவேளை மே 3ஆம் தேதியோடு கூட அந்த ஊரடங்கு வாபஸ் வாங்கலாம், அல்ல நீடிக்கலாம், இல்லைன்னு வேகமா பரவுதுன்னு சொல்லலாம். என்ன பண்ணாலும் பயப்படாதீங்க, ஆண்டுடைய விசேஷ பாதுகாப்பு இருக்குது. 5வது, ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்தினுடைய பிசாசை போராட்ட கைகளுக்கு விலைக்கு நீங்களாக விடுதலைக்கு தப்பு வைப்பார். 5வது, சிறப்பான மருத்துவ சிசின்னு சொல்லியிருக்கிறேன். வெறும் பாதுகாப்பு பலம் சொல்லக்கூடாது, சிறப்பான ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் அப்படி சொல்ற மாதிரி கர்த்தர் இந்த மே மாதம் உனக்கு ஒரு சிறப்பான பாதுகாப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா. வியாதிகள் வராதபடி சிறகுகளாலே மூடினீரே. மறுமணம் வராதபடி இவனை தழைக்க செய்தீரே. செய்தியை முடித்து விடுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளுக்கு மே மாதம் பலன் உண்டு. என்ன பண்ணியா இருக்க பலன், என்ன பலன் தருவாரா? என்னென்ன பலன்? 5 பலன் சொல்றேன்.
நம்பர் 1 சாயத்தில் சொல்லு, கர்த்தர் ஒரு கீழே ஸ்கிரீன்ல வரும், கர்த்தர் ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். நம்பர் 2 கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். நம்பர் 3 கர்த்தர் சிறப்பான நிறைவு தருவார். நம்பர் 4 கர்த்தர் சிறப்பான நன்மைகளை தருவார். நம்பர் 5 கர்த்தர் சிறப்பான பாதுகாப்பு தருவார். ஆமென் சொல்லுவார். ஜெபம் மூலமா இருக்கின்றதே கண்களை மூடி நான் பிரார்த்தனை செய்வோம். என் அன்பு சகோதரர் டாக்டர் ஐசல் அவர்கள் இந்த வாக்குத்தத்தம் செய்து பலிக்க நிறைவேற உங்க பிரார்த்தனை செய்வார்கள். பிரார்த்தனை செய்யும், ஜெபம் செய்யும். தகப்பனே, இந்த அருமையான கால நேரத்திலே இது இந்த மாதம் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொன்ன இந்த வாக்குக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கும் போது மே மாதம் நான் பலன் தருகிற தேவனாய் இருப்பேன் சொல்கிறேன். என்னுடைய எல்லா கிரியைக்கும் பலன் மே மாதம் கொடுத்து மகிழப்படப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த பலனை தருவேன் என்று ஜெபம் பண்ணும் போது தேவ மனிதனை கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறப்பான ஒரு நன்மையை கொடுத்து எங்களை மகிழப்பட போகிறேன். ஆண்டவரே, புதுமையை சிருஷ்டித்து மகிழப்பட போகிறேன். சிறப்பான நிறைவை கொடுத்து மகிழப்பட போகிறேன். ஆண்டவரே, சிறப்பான பாதுகாப்பு கொடுத்து எங்களை மகிழப்பட போறப்பா. இந்த வார்த்தை, அந்த ஆசீர்வாதம் தான் ஒவ்வொருவருக்கும், இந்த நிகழ்ச்சியை வாட்ச் பண்ற ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்து நிறைவேற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு உன்னை தேடுகிற ஸ்தாபனத்தை கர்த்தர் ஆண்டவரை ஒரு புதுமையை சிருஷ்டித்து சிறப்பான நன்மையை கொடுத்து, ஆண்டவரை சிறப்பான பாதுகாப்பு கொடுத்து, சிறப்பான நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழப்படப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்று இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக கடவர், கர்த்தர் பிரகாசம் கிருபையால் கடவர், கர்த்தர் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகமும் ஆசீர்வாத வழி நடத்தும். இன்றைய விசேஷமாக மே மாதம் கர்த்தர் ஆண்டவர் புதுமையை சிருஷ்டித்து சிறப்பான நன்மை கொடுத்து, சிறப்பான நிறைவை கொடுத்து, சிறப்பான பாதுகாப்பு கொடுத்து மகிழ்வு உங்களோட பிள்ளைகளோட குடும்பத்தோடு தங்கி தாவரிப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, விடுதலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். நான் முடிவு பாடல். இயேசு இருப்பதா தீமைகள் அனைத்தாது, இயேசு இருப்பதா வியாதிகள் அனைத்தாது, சரீரம் எல்லாமே சுழிந்ததா, அவர் வார்த்தையில் இருப்பதை நான் பயமில்லை. சரீரம் எல்லாமே சுழிந்ததா, அவர் வார்த்தையில் இருப்பதை நான் பயமில்லை. தீமைகள் அனைத்தாது, வியாதிகள் அனைத்தாது. ரெண்டு காலம் சொல்லுவோமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. என்னிடத்தை ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் ஸ்க்ரீன்ல நம்பர் வரும், இதுக்கு முதல் இருக்க முடியாது, எங்களோடு தொடர்பு ஜெபித்துக் கொள்ளும். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கிருபையின் அதிபதி அவர்தானே, கிருபையை பொழிந்திடுவார்.